தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளது. அந்த வகையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வாக்காளர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அதிக வாக்காளர்களை கொண்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நிறைகுறைகள் என்ன, இதுவரைக்கும் பெரம்பூர் தொகுதியில நீங்க கண்டடைந்த வளர்ச்சி என்ன அப்படின்றது பத்தியும், உங்களுடைய வலிகள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள், இந்த அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத பெரம்பூர் பகுதி மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து. கல்லூரி லெவலில் பார்க்குறது எங்கள் தொகுதியில் வந்துட்டு அம்பேத்கர் கல்லூரி மட்டும்தான் இருக்குது. அது இன்னும் சீரமைக்கவே இல்லை. அந்த அம்பேத்கர் கல்லூரி எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எங்கள் பிள்ளைங்களுக்கே. அதனால் அதனுடைய கல்லூரியை அவங்க மேன்மைப்படுத்தணும், வெளிக்கொணரணும். அம்பேத்கர் என்ற பேராலேயே அதை மறைமுகமாகவே வளர்ச்சி அடையாமல் செய்துக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். அம்பேத்கர் என்ற பேரனால அதை வளர்ச்சி அடையாமல் செய்யறது யாரு? அரசியல்வாதிகள். இன்னும் நாங்கள் கீழே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு பெரிய, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிறப்பான தொகுதி, அது அல்ல, சீரழிஞ்ச தொகுதி எங்கள் தொகுதி தான். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளத்தால் இந்த முத்தமிழ் நகரே பாதிக்கப்பட்டுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதை தற்காலிகமாக சரி செய்யாமல் கேனலை ரைஸ் பண்ணுறது விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை முகத்துவாரத்தில் கடல் மட்டம், நீர் மட்டம் அதிகமாகுது. ஸோ அந்த உடைய ப்ராப்ளம் சிலதுனால இந்த ரைசிங் உள்ள எல்லாமே தண்ணி வரனால அதிலிருந்து கரெக்டான ப்ராஜெக்ட் எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. கணேசபுரத்தில் ஒரு தாய் சேய் மருத்துவமனை இருந்தது. இன்னைக்கு ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனை, கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனை போல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையா கணேசபுரத்தில் இருந்தது. சைதை துரைசாமி அவர்கள் மேயரா இருக்கும்போது அந்த மருத்துவமனையை அங்கிருந்து அகற்றி புளியந்தோப்பு கொண்டு போயிட்டார். 2021 தேர்தலப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கான வாக்குறுதியை கொடுத்தார். அந்த தாய் சேய் மருத்துவமனையை நான் மறுபடியும் கணேசபுரத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. 5 வருடங்கள் ஆயிடுச்சு, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்? இங்க முல்லை நகர், கண்ணதாசன் நகர், பஸ் டிப்போஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கான அந்த முதல்வர் படிப்பகம் சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. லைப்ரரிஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்றீங்க? அதெல்லாம் யூஸ் பண்றோம். போலீஸ் ஸ்டேஷன்ன்றது இங்க வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன் கடந்த 4 வருஷமா கவர்மெண்ட் ஜிம்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க விளையாடுறதுக்கே பசங்க போனாங்கன்னா யாரால விளையாட முடியல. சோ கவர்மெண்டோட ஜிம்மை எடுத்துட்டு அந்த ஜிம்ல போலீஸ் ஸ்டேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ரோட்ல தண்ணி நிறைய தேங்கி நிக்குது, ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கேண்டிடேட்டே சொல்றாங்க. அது அப்படிலாம் இல்லை. இங்க ரோட்ஸ்லாம் நிறைய நல்லா இருக்கு. இந்த டிரைனேஜ் ஓவர்ஃப்ளோ அப்படிலாம் இல்ல. அப்பா குடிப்பாரு, ஆனா ஒயின் சாப்பிட கூடாது. என்ன இது? அப்பா சிகரெட் பிடிப்பாரு பையன் முன்னாடி, ஆனா பையன் கஞ்சா அடிக்கூடாது. எப்படி? நம்மள திருந்தணும், நம்மள ஒழுக்கமா இருக்கணும். நம்ம ஒழுக்கத்தை கத்து கொடுத்தாதான் நம்ம சந்ததி ஒழுக்கமா வளரும். வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. என் வீட்டுல நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளை என்னதான் பார்த்து வளருவான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க கூட அத்தனை பேர் ஒழுக்கமா தாங்க இருக்கிறோம். இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒழுக்கமா இல்லைங்க. இந்த கண்ணதாசன் லாஸ்ட்ல ஃபீஸ் எக்ஸ்பர்டேஷன்ல ஒரு மணிகுண்டு அவசரமா இப்ப திறந்துகிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப் அவசரமா அண்ணன் உதயநிதி வராருன்னு அவசரமா திறக்கிறாங்க. பாதாள சாக்கடை திட்டம் எங்க கேள்வி கேட்ட போறாங்க, அடுத்த தேர்தல் வருதுன்னு அவசரமா முத்தமிழ் நகர், கண்ணதாசன் நகர், பாரதி நகர், வேசார்படி எல்லாமே அவசரமா போகுது. இவங்க 5 வருஷம் வேலை பார்க்கணும், நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தா கடைசி 6 மாசம் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க. புதிய தலைமுறையுடைய ஜனநாயக திருவிழா சார்பாக இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களிடம் உரையாடி இருக்கோம். அரசனுடைய காதுகளுக்கு இது சென்று சேரும் அப்படின்னே நம்பலாம். இது தேர்தல் சிறப்பு ஜனநாயக திருவிழா 2026. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.